ஏன்பா கொஞ்சம் தயவு செய்து இங்கெல்லாம் வந்து ஏழைங்களா இருக்கிறாங்கப்பா, கொஞ்சம் நிலங்களை கொடுப்பான்னு பிச்சை எடுத்து 45 லட்சம் ஏக்கர்களை வழங்கி இருக்கிறோம். ஒரு ஏக்கர் எஸ்டி கையில் இருக்குதா? எஸ்டி கையில் இருக்குதா? இன்னைக்கு 18 போதகாரம் பேசுகிற மாதிரி எல்லாம் இந்த தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கின்ற பேடி பயல்கள் இந்த பதிவை கொண்டு வந்து நிறுத்திவிட்டான். 20 லட்சம் ஏக்கர் தமிழகத்தில் இருக்கிறது. வனங்களை, வன நிலங்களை விளைநிலங்களாக்கி ஏழைங்களுக்கு கொடுத்திருக்கான். எல்லா ஜாதிக்காரனும் கொடுத்திருக்கிறான். ஒரு அவாலின்னு ஒரு கம்பெனி 16,000 ஏக்கரை வச்சிருக்கிறான்டா நம்ம நிலத்தை. அங்க இருக்கிற பூர்வகுடி மக்கள் 1 சென்ட்டுக்கு போராடுறான் 10 வருஷமா. என்னடா என் மயிறு ஆட்சிங்க. ஏய் ஏய், ஒரு தாய் ஒரு தகப்பன் போன்ற எங்களுக்கு 3 சென்ட்டுக்கு நாங்க போராடுறோம்டா. பலாப்பற்றுகளா ஐஏஎஸ் கருப்பன் கமிஷனு அதெல்லாம் வேணாண்டு நான் போட்ட கமிஷனு ஒரு பையன் எடுத்து திரும்பி பார்த்திருப்பானா? இன்றைக்கு எனக்கு வந்து புது ரத்தம் பிறந்துருச்சு. நீங்கள் மீட்டு விடுவீர்கள். ஏனென்றால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். ஏய், உன்னுடைய மேடையில ஏறிக்கின்னு உன் சாதி ஒழிப்பு பேசுறமோ நில ஒழிப்பு பேச சத்தியமா எடுக்க மாட்டான்டா. எல்லா சாதிகளும் ஒன்னா சேர்ந்து என்ன தலைவன் பேசுகிறானோ அவனால தாண்டா எடுக்கணும். அவன் செந்தமிழ் சீமான். நாங்களும் தமிழ் தேசம் 84 பேசுறோம். ஆனா அதுக்குள்ள திராவிடம் இருக்குன்னு தெரியாது. கருணாநிதி தான் நாங்க ஏத்துக்கணும். கருணாநிதி தமிழின தலைவன் தான். நானே ஏமாந்துட்டேன். ஐயோ தலைவா, தமிழை காப்பாத்து, தமிழை காப்பாத்துறான். அவனும் டூப்ளிகேட். அதுக்கும் பிற்பாடு என் தலைவன் தான் திருமாவளவன். அவரும் தமிழ் தேசம் பேசினாரு. நம்பிட்டோம். அதுக்குள்ள திராவிடம் கலந்துக்குது தெரியாது. உரிமை மறுக்கப்படுற இடத்துலதான் கனவுகள் தியாகம் செய்யப்படுது. ஒரு நாள் நம்ம தியாகம் எல்லாம் கோட்டையா மாறும். அது வரைக்கும் நம்ம ஆசையை தியாகம் செய்யறது தப்பில்லை. எல்லாம் இந்த மண்ணுக்காகத்தான். நீங்கள் நிலப்பதிவை படிக்காமல் இந்தியாவுடைய வரலாறையும் தமிழகத்தின் வரலாறையும் படிக்க முடியாது. நீ ஆப்பதிவை படிக்கும் போது தான் இந்த நாட்டில் எவ திருடன் எவ திருடி யார் நிலங்களை கொள்ளையடிச்சிருக்கிறது. முதல்ல நிலக்கணக்கை படிக்க வேண்டும். நிலங்களை ஆய்வு செய்கின்ற நீங்கள் முதல் நிலக்கணக்கை படிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த நாட்டில் யாரு திருட யாரு திருடி என்று. வெள்ளக்காரன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? நிலங்களை கொடுக்கும் போது எல்லாருக்கும் கரெக்டா ஜாதி பேர் வச்சுட்டான். விநாயக பறையன், விநாயக சக்கிலி, விநாயக மாதாரி. ஏன் இந்த சாதி பேரை வச்சான்? ஏன்னா இந்த நிலங்களை இந்த மக்களுக்கு கொடுக்கும்போது அந்த நிலங்களை யாரும் தொடக்கூடாது ஜாதி பேர் எடுத்துன்னு வந்து வச்சான். பள்ளம் பறை சக்கிலின்னு அதுக்குள்ள வச்சான். நீங்க பழைய ஆப்பதிவில் தெரிஞ்சுக்கின்னு இருக்கலாம். இந்த நிலங்களை பங்கீடு செய்யும் போது அவன் என்ன இந்த இஸ்லாமியர் என்ன தெரியுமா பண்ணிக்கிறாங்க? தயவு செய்து யாரும் கோச்சிக்காதீங்க நான் பேசுறேன் இந்த ஒரு வார்த்தையை. தெவிடி அம்மானையும் கொடுத்திருக்கிறான். தேவதாசி மானியத்தை கொடுத்துருக்கான். பெண்களுக்கு நிலங்களை வழங்கி இருக்கிறான். அப்ப இவன் என்ன சொல்றானா, கோவில்ல வேலை செய்தாங்க. அப்ப தேவடியான்றது கோவில்ல வேலை செய்தா எங்க ஊர்ல தேவடியா மானியம் இருக்குது. பாட்சா ஒரு தமிழ் பொம்பளை பேர்ல கூட இல்ல. தேவதாசி மானியங்கள் ஒரு தமிழ் பேசுகின்ற தமிழ் குடிகள் பேர் யாருமே கிடையாது. அப்போ இந்த நாட்டில் தேவடியா தொழில் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். 300 ஏக்கர் 400 ஏக்கர் நிலங்களை எடுத்துன்னு போயிட்டான். மறுபடியும் வயலேஷன் ஆகுது. கிட்டத்தட்ட வெள்ளக்காரன் வந்த உடனே முதல்ல சேரி நத்தம், இரண்டாவது தரிசு நில மேம்பாட்டில் பல ஆயிரம் ஏக்கர்களை கொடுக்கிறான். பள்ளம்பறை சக்கிலி எஸ்டி மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு தான் வாரி வாரி கொடுத்துட்டான். ஒரு ஊர்ல 10,000 ஏக்கர் கூட எஸ்டி மக்களுக்கு கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு 10 சென்டில் தான் அவன் தவிக்கிறான். இரண்டாவது நிலக்குடியேற்ற சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை 1942 கொண்டு வந்து மக்களுக்கு வீடும் நிலமும் நிலப்படைகளாக வழங்குகின்றார்கள். அது எத்தனை ஆயிரம் ஏக்கர். அதுக்கும் பிற்பாடு என்ன செய்யறான்? இந்த சுதந்திரம் வருது. இந்த கார்த்திகா சொன்னாங்களே, இவர் பூமி தானம் முத பூமி தானம். ஐயா இந்த நாடு எங்கன்னா உருப்படுமா? நிலங்களை ஒருத்தர் போய் பிச்சை காப்பாராம் இந்த மக்களுக்கு கொடுக்கறது. அதுதான் பூமி தானம். வினோபா ஊர் ஊரா போனாராம்.
ஏன்பா கொஞ்சம் தயவு செய்து இங்கெல்லாம் வந்து ஏழைங்களா இருக்கிறாங்கப்பா, கொஞ்சம் நிலங்களை கொடுப்பான்னு பிச்சை எடுத்து 45 லட்சம் ஏக்கர்களை வழங்கி இருக்கிறோம். ஒரு ஏக்கர் எஸ்சி கையில் இருக்குதா? எஸ்டி கையில் இருக்குதா? இன்னைக்கு 45 லட்சம் ஏக்கர் வழங்கப்பட்டிருக்கிறது பூமி தானத்தில். அதுக்கு 1948 ஜமீன் அபாலிஷன் ஆக்ட் வருகிறது. ஜமீன் ஒழிப்பு திட்டம். அந்த ஒழிப்பு திட்டம் முழுக்க ஒரே ஊர்ல ரெட்டியாரும் முதலியார்களும் என்ன தெரியுமா பண்றான்? குப்பை மோந்த கோவிந்த முதலியாரு, நாராயணசாமி முதலியார், நாராயணசாமி ரெட்டியார் ஒரே பேர்ல பேரை மாத்தி மாத்தி இன்னி வரை ஜமீன் ஒழிக்கப்படாமல் அந்த திட்டம் தோற்று போய்விட்டது. இரண்டாவது 1971 நில சீர்திருத்தம் வருகிறது. நில சீர்திருத்தம் என்ன தெரியுமா? நல்ல நிலங்கள்லாம் இவனுங்க எடுத்துக்கின்னு பள்ள மோடு கல்லு மோடெல்லாம் இந்த ஏழைகளுக்கு கொடுக்கறான். கொடுத்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க? அந்த பள்ள மோடெல்லாம் சரிப்படுத்துறான். சரிப்படுத்தி நிலங்களை சமநிலை கொண்டு வரும்போது அதை இந்த ஆட்சி கொள்ளையடிச்சிட்டான். 1971 யாரு இங்க திராவிடர்கள் ஆட்சி கொள்ளையடிச்சு போயிட்டான். அதுக்கு பிற்பாடு என்ன? நில உச்சவரம்பு வருகிறது. பாராளுமன்றத்தில் அமளி வருகிறது. என்னடா இத்தனை திட்டங்களை எடுத்து இன்னும் அந்த ஏழை கையில் என்ன? ஏன்னா ஏழைங்களுக்கு கொடுத்து நல்லா புடுங்கி வச்சுக்கணும். எப்படி அந்த ஏழை கையில் இருக்குதோ பாராளுமன்றத்திலே நில உச்சவரம்பை கொண்டு 1961 நில உச்சவரம்பு வருகிறது. அதுலயும் உச்சவரம்பு பண்ணல. ரெட்டியாரு முதலியாரு செட்டியாரெல்லாம் போட்டுக்கிறான். அதுலயும் ஃபெயிலர் ஆயிடுது. அதுக்கும் பிற்பாடு எஸ்சி எஸ்டி துறையிலிருந்து பல 1000 ஏக்கரை வாங்கி தரலாம். 1964 இங்க வந்து ஆதி திராவிட நலத்துறை நில குடியேற்ற சங்கம் 60,000 ஏக்கரை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்னா, ஏதோ வெள்ளக்காரன் கொடுத்தான் 12,000 12 லட்சம் 12 லட்சம் போதகாரம் பேசிக்கிற மாதிரி எல்லாம் இந்த தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கின்ற பேடி பயல்கள் இந்த பதிவை கொண்டு வந்து நிறுத்தி விட்டான். 20 லட்சம் ஏக்கர் தமிழகத்தில் இருக்கிறது. வட நிலங்களை விளைநிலங்களாக்கி ஏழைங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எல்லா ஜாதிக்காரனும் கொடுத்திருக்கிறான். 31,000 ஏக்கர் ஒரு சென்ட் நிலம் கூட இல்ல. அந்த வன இலாக்காரன் ஒச்சித்து தொர்த்தி போட்டு அவனே வச்சுருக்கிறான். இந்த ஆட்சியில் நாங்கள் மனு கொடுத்தா பாக்கிறோம், ஏதோ வன இலாக்காரன் வந்து பாகிஸ்தான்கார மாதிரியும் ஏதோ இலங்கைக்கார மாதிரியும் இந்த ஆட்சியாளர் பாக்குறேங்க சார். நான் கமிட்டியில் வைப்பேன், யோ என்ன வன நிலங்கள்லாம் எல்லா சாதியும் கொடுத்துருக்கேன், இப்படி போயிடுச்சு பாக்குறேன். யோ மலையில பார்த்தேன்னா ஒரு அவாலின்னு ஒரு கம்பெனி 16,000 ஏக்கரை வச்சுருக்கிறான்டா நம்ம நிலத்தை. அங்க இருக்கிற பூர்வகுடி மக்கள் 1.5 சென்ட்டுக்கு போராடுறான் 10 வருஷமா. என்னடா என் மயிறு ஆட்சிங்க. ஏய் ஒரு தாய் ஒரு தகப்பன் போன்ற எங்களுக்கு 3 சென்ட்டுக்கு நாங்க போராடுறோம்டா. பலாப்பற்றைகளா நாங்க எத்தனை காலடா பொறுக்கிட்டு இருக்கிறது? எத்தனை கமிஷன்? என்ன கமிஷன்? மருதமுத்து கமிஷனு, IAS கருப்பன் கமிஷனு, அதெல்லாம் வேணாண்டு நான் போட்ட கமிஷனு ஒரு பையன் எடுத்து திரும்பி பார்த்திருப்பானா? இன்றைக்கு எனக்கு வந்து புது ரத்தம் பிறந்துருச்சு. நீங்கள் மீட்டு விடுவீர்கள். ஏனென்றால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். ஏய் உன்னுடைய மேடையில ஏறிக்கின்னு உன் சாதி ஒழிப்பு பேசுறமோ நில ஒழிப்பு பேச சத்தியமா எடுக்க மாட்டான்டா. எல்லா சாதிகளும் ஒன்னா சேர்ந்து என்ன தலைவன் பேசுகிறானோ அவனால தாண்டா எடுக்கணும். அவன் செந்தமிழ் சீமான். பாபா சாஹிப் அவர்கள் 2வது வட்டமேசை மாநாட்டிலே பேசுகின்ற பொழுது அப்ப சர்ச்சில் கேட்கிறார், you are coming from, I am coming from SC and minority. நான் எல்லா மக்களுக்கான தலைவன் பாபா சாஹிப் சொன்னார். அதே தான் நீ எல்லா மக்களுக்கு தலைவன் செந்தமிழ் சீமான். இனிமேல் வந்து இங்க பலிக்காது. ஏய் இங்க சாதியை பேசுறவன் திராவிட எங்க மயிருக்கு சமண்டா. ஏய் இனிமேல் வந்து இந்த திராவிட கட்சிகள்லாம் எங்க மயிருக்கு எங்க கொட்டி போற மயிருக்கு சமண்டாங்க. நாங்க ஆள் இல்லாதண்டா நின்று நாங்கள் ஆளுநர் நாங்களும் தமிழ் தேசம் 84 பேசுறோம். ஆனா அதுக்குள்ள திராவிடம் இருக்குன்னு தெரியாது. கருணாநிதி தான் நாங்க ஏத்துக்கணும். கருணாநிதி தமிழின தலைவன் தான். நானே ஏமாந்துட்டேன். ஐயோ தலைவா தமிழை காப்பாத்துறான். அவனும் டூப்ளிகேட்டு. அதுக்கும் பிற்பாடு ஏன் தலைவன் தான் திருமாவளவன். அவரும் தமிழ் தேசம் பேசினாரு. நம்பிட்டோம். அதுக்குள்ள திராவிடம் கலந்துக்குது தெரியாது. எது தமிழ் தேசம் இப்பதான் இந்த இந்தியாவுக்கே காட்டிருக்கிறார் செந்தமிழ் சீமான். ஏய் நாங்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு சொல்றேன்டா, ஏய் எங்களுக்கு ஆள் இல்லத்தாண்டா நாங்க அடங்கி இருந்தோம். இல்லனா நானே போய் நிலங்களை பெற்று கொடுப்பேன். இந்த மயிர் கவர்மெண்ட்ல எங்களுக்கு நாம் தமிழர் நிறுத்தி நிலங்களை எடுப்பேன்.
நீ ஒன்னும் கிழிக்க முடியாது. நீ 1,00,000 போலீஸ் தமிழ்நாட்டில் வச்சிருக்கிற. நாம் தமிழர் தோழர்கள் எத்தனை? நாங்கள் பேசுவோம், செய்வோம். நாங்க எத்தனை நாளைக்கு பொறுத்து இருக்கிறது? ஐயா, நீங்கள் நாம் தமிழ் இந்த ஆட்சிக்கு வரும்போது ஒரே கோரிக்கை, வெல்ஃபேர் எடுக்கணும், ஆதி திராவிட நலத்துறை எடுக்கணும். தமிழகத்தில் இருக்கிற 21 திட்டங்களை, நில வழக்கு திட்டங்களை மறு ஆய்வு செய்யணும். எல்லா திட்டங்களும் கொண்டு வரணும். எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம். சத்தியமா நீங்க இடஒதுக்கீடு நாங்க வாழ்ந்துட்டு போறோம். டே உங்க தாலிங்களை அறக்க டேய், இந்த அரசியல் நலத்துறையில திருச்சி சர்டிபிகேட்ல வேலை சேர்ந்துறேன். 3500 பேர் 10 வருஷமா இருக்குடா. அந்த செக்ரட்டரி திருட்டு வேலை ஆபீசர் ஆக்குறான். SC சர்டிபிகேட் வாங்கினது ஒரு சர்டிபிகேட் இவன் ஆய்வு பண்ணிருப்பானா? இவன் தாலி அறுத்து தண்ணியில போடணும். எங்களுக்கு ஏன்டா அந்த இடஒதுக்கீடு? டேய், நாங்க வைத்தறிச்சல பேசண்டா. தம்பிகளே, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இனி ஒரு ஆயுதம் கிடைச்சு. நீ ஆயுதம் தான். இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செந்தமிழ் சீமான் கிடைத்த ஆயுதம். நாங்கள் எடுத்து போராடுவோம். எங்களுக்கு உறுதுணையாய் நில்லு. பல்லன், பறையன், சக்கிலியர் தமிழ்நாட்டிலே உன்னை வரவேற்கிறான். இந்த பூச்செல்லாம் உங்க கையில இருக்க முடியாது. ஏன்னா மாடு அங்க போனா காடு எப்படி பயப்படுறான் தெரியுமா? நீங்க காட்டுக்கு போனீங்களா, வன இலாக்காரன் உங்களை பாராட்டுறான். செந்தமிழ் சீமான் தான்டா கரெக்டுன்னு. அவன் உங்களை மடக்கி இருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். அவனுக்கு என்ன தெரியுமா? இவனுங்க உள்ள மரத்தை வெட்டிக்கின்னு கல்ல ஒடிச்சின்னு வாரி போறானுங்க. அதை தடுக்க ஒரு சீமான். அதுக்குதான் உனக்கு பாராட்டு. இல்லன்னா அந்த அரசு இன்னைக்கு சீமான தடுக்கவே முடியாது. இந்த அரசு பாரு, அண்ணா திமுக எதிர்கட்சின்னு சொல்றான். ஆனா சீமானுக்கு தான் இந்த ஆட்சி பயப்படுது, இந்த அதிகாரம் பயப்படுது. இந்த வெறிபடியா சொல்றேன். நாங்கள் வெகுண்டெழுவோம். சீமான் அவர்களை நான் அதிகமா பேசுறேன், தலைவர்களா இருக்காங்க. நீங்கள் நில்லுங்கள். பறையன், பல்லன், சக்கிலி என்கின்ற உள்சாதி முழுக்க 76 சாதிகளும் உங்கள் பின்னாலே நிற்கும். எங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறையே தேவையில்லை. எங்களுக்கு பள்ளிக்கூடம் கொடுத்துக்கிற சொன்ன காரி துப்புங்க. நீங்க எல்லாம் ஆதி திராவிட பள்ளியில வாத்தியார் கிடையாது. ஓராசரி பள்ளிக்கு வாத்தியாருக்கு ஜுரம் அடிச்சா 3 மாசம் வரமாட்டான். எங்க கெதி என்னடா ஆகும்? நாங்க பரிசையில வேலை வாங்குற பையன்டா. ஹாஸ்டலே இல்ல, எத்தனை ஆயிரம் கோடி எடுக்கிறீங்க? கடமே கொடுக்காத தாட்கோல எத்தனை ஆயிரம் 11 மாசமா இத்தனை கோடி ரூபாய் அடிச்சுட்டு போறீங்கடா. உங்க தாலி எடுத்து தண்ணியில வைக்க. நாங்க எங்கடா வாழ்ந்துட்டோம்? நாங்க எங்கடா யாரோ சொல்றானே நாங்க வாழ்ந்துட்டோம், இடஒதுக்கீட்டை கீழ்ச்சிட்டு போக்குங்களேன். நான் 4 வருஷமா பேசுறதே இல்லை. ஏன்னா என்ன மீட்டிங் கூப்பிட்டா 2வது ஒரு ஆள் கூட SC சைடில் கூப்பிடுறதில்ல. இது மாதிரி பேசுறது யாரு கூப்பிடுவாங்க? சீமானை தவிர நாம் தமிழருக்கு சொல்லுங்க. நாங்க பேசுறதுல நாங்க போய் தவறு இருக்கா? ஐயா, நீங்கள் வந்தோன்னு SC துறை எடுக்கணும். ஏன்னா பியூர்ல இருந்து செக்ரட்டரி வரையும் SC இருக்கிறான். அங்க ஒண்ணுமே செய்ய முடியலையா? அதுல ஒரு கமிட்டி மத்திய சர்க்கார் அனுப்புகின்ற பணத்தை 11 மாசத்துல அப்படியே எந்த திட்டமே போடாத மந்திரம் மாதிரி செயல் பண்றேன். திட்டமே கிடையாது. அவனே மீதி எடுத்துக்கின்னு மீதி திருப்பி எவ்வளவு யோகினுங்களா எப்பா நீங்க? செலவே செய்யாத பணத்துங்களை கொள்ள அடிச்சுட்டு வாழ்ந்துட்டாங்க. நீ 2021 1500 கோடி SC மக்களுக்கு கொடுத்தான். இவனுங்க செலவு பண்ணல, திரும்பி அனுப்பிச்சான். 2வது ஆளுத்தரம் கொடுத்தான் 608 கோடி கொடுக்குறான். ஏன்னா செலவு பண்ணி தரேன். அவனுக்கு வாங்குறானுங்க தமிழ்நாட்டில். பிரச்சனை இல்லை SC SCக்குன்னு. திருப்பி அமிச்சானா மறுபடியும் இவனுக்கு திருப்பி அமிச்சான் கொள்ளாட்சின்னு. இப்ப எவ்வளவு தெரியுமா அமிச்சுக்கிறான்? 159 கோடி. டேய் அடா பாவிகளா, ஹாஸ்டலே இல்லாத, வார்டனே இல்லாத ஹாஸ்டல் எப்படி அதிசயமா பாரு. பிள்ளைகளே இல்லாத ஹாஸ்டல், அதுக்கு பல கோடி. தாட்கோல லோனே வாங்காத டிபார்ட்மெண்ட், அது பல கோடி. என்னடா மேஜிக் காட்டுறான்டா. நம்ம ஆட்சி வந்த உடனே இந்த டிபார்ட்மெண்ட்டை தூக்கிடணும், எல்லாத்தையும் ஜெனரல் ஆக்கி விட்டுரு. SCக்கு சில அந்த கதையை ஏமாத்துறதான். SC வாதியாருன்னுவான், நான் தான் வார்டுன்னுவான். எல்லாம் திருட்டு பையன். எல்லாம் SC மந்திரி பாரு. இதுவரை உங்களுக்கு தெரியுமா யாருன்னா? செந்தமிழ் சீமான தமிழ்நாடு ஃபுல்லா தெரியுது, உலகம் ஃபுல்லா தெரியுது. SC மந்திரி சொல்லுங்களேன் பார்க்கல, ஒரு 10 பேர். இவர் தான்ப்பா நான் எதிர்க்க பார்த்தேன். திருட்டு பையன் மாதிரி மறைஞ்சுக்குவான். இங்க வரவே மாட்டான். தமிழ்நாட்டில் அவனை காமிக்கவே மாட்டாங்க. மீண்டும் நான் சந்திப்பேன். நிறைய பேசலான்னு இருக்குது. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேசை மாநாட்டில் பேசுகின்ற போது ஒன்னுதான் பதிவு பண்ண. ஏற்கனவே மீண்டும் மீண்டும் இங்கே பதிவு செய்கிறேன். ஒன்னே தான் சொன்னாரு.
எல்லா மக்களுக்கும் யார் வேலை செய்கின்றார்களோ அந்த தலைவன் பின்னாலே செல்லுங்கள் என்றார். அதாவது தீர்க்கதரிசி இத்தனை ஆண்டுகள் முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி சொன்னது இங்கே நிறைவேறிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், நாங்கள் உங்கள் பின்னாலே வர தயாராக இருக்கிறோம், நீங்கள் எங்களை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த நாம் தமிழர் இயக்கத்திற்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் பீம்.